வணக்கம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய நாளானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 21/6/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆனி மாதம் 7ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 தொடக்கம் 8:30 வரை, பின் மாலை 3:30 தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரை, யமகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:54 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 9:06 வரை சப்தமி திதியும் பின்பு அஷ்டமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 3:16 வரை பூர நட்சத்திரமும் பின்பு உத்திர நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 3:16 வரை திருவோண நட்சத்திரமும் பின்பு அவிட்ட நட்சத்திரமும் நிலவுகிறது. திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. இனவினர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய ஆசியையும் பெற்று இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புலையும் தருகின்ற வகையிலே மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 7ஆம் நாள் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நமக்கெல்லாம் சிறப்பையும் உயர்வையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்து இறையருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலும், இன்றைய தினம் பல்வேறு ஆலயங்களிலே, இலங்கை திருநாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே பல்வேறு ஆலயங்களிலே ரதோற்சவம் என்கின்ற சம்ஹார உற்சவம் நடைபெறும். பருத்தித்துறை புலோலி பசுபதீஸ்வரர் தேவஸ்தானத்திலே, சங்கானை ஓடைக்கரை சிவன் ஆலயத்திலே, சம்மாந்துறை வீரமுனை சிந்தாயாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலே, இன்னும் பல்வேறு ஆலயங்களிலே இன்று ரதோற்சவம். இந்த ரதம் என்பது இந்த பூலோகத்தில் வடிவமாகத்தான், இந்த பூலோகமாகவே தேரை அமைத்து கொள்வார்கள். அதிலே சூரிய சந்திரர்கள் சக்கரங்களாக அமைந்து கொள்வது, அங்கு இந்த 14 தட்டுகள் கீழே 7 மேலே 7 அடுக்குகளாக வைத்து கொள்வார்கள். அது இந்த 14 உலகங்களாக, மேலுலகம் 7 கீழுலகம் 7, அதல விதல நிதல சுதல ரசாதல மகாதல பாதாளம் என்கின்ற கீழுலகம் 7, பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகல்லோகம் ஜனல்லோகம் தபல்லோகம் சத்தியலோகம் என்கின்ற மேலு உலகங்கள் 7ஆகவும் இந்த 14 உலகங்கள் தட்டுகளாக அமைத்து கொள்வார்கள். இந்த
ஆகாயம் அங்கே ஆசனமாக அமைந்து கொள்ளும். 27 நட்சத்திரங்களும் அங்கே விதானங்களாக, நந்திகள் கொடிகளாக, இந்த வாரத்திலே உள்ள 7 நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, அந்த 7 நாட்களும் குறுக்கு மரங்களாக, அஷ்டமலைகள் 8 தூண்களாக, இவ்வாறு சிறப்போடு இந்த உபவேதங்கள், உபனிஷதங்கள் இவையெல்லாம் மணிகளாக அங்கே தேர் அசைகின்ற பொழுது அந்த மணிகள், வாயுக்கள் எல்லாம் படிகளாக, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்கின்ற 4 வேதங்களும் 4 குதிரைகளாக, மேருமலை வில்லாக, வாசுகி பாம்பு நானாக, விஷ்ணு அம்பாக, அக்னி அம்பினுடைய நுனியாக, அந்த விழப்படுகின்ற அம்பினுடைய நுனிப்பக்கமாக, பிரம்மா தேர் சாரதியாக, இவ்வாறு பெரும் தத்துவத்தை எல்லாம் காட்டுகின்ற வகையிலே இந்த ரதோற்சவங்கள் நடைபெறும். சம்ஹார உற்சவம் மனிதருக்குள்ளே இருக்கின்ற அறியாமையை நீக்குவது, காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியம் என்ற தீயவற்றை விளக்குவது, நான் எனது என்கின்ற அகங்காரம், மமகாரங்களை நீக்கி மனிதனை புனிதனாக்குவது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திலே வந்து தரிசிக்க முடியாதவர்கள், இயலாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், வலது குறைந்தவர்கள், அவர்களை காண இறைவன் செல்லுவதாக இந்த தேரோடும் வீதிகளெல்லாம் அங்கே தோரணங்கள், மாவிலைகள், வாழை மரங்களாலே அலங்காரம் செய்யப்பட்டு அந்த தெருவெல்லாம் தண்ணீர் தெளிக்கப்பட்டு ஆங்காங்கே வீட்டு வாசலிலே அழகிய கோலங்களிடப்பட்டு பூரண கும்பங்கள் வைக்கப்பட்டு இறைவனுக்கு பூமாலை, பட்டுகள், நைவேத்தியத்துக்கு பிரசாதங்கள், அதே போல் வெற்றிலை, பாக்கு, பழம் வைத்து வழிபாடு செய்து வருகின்ற அடியவர்களுக்கும் அவல், சுண்டல், பொங்கல் இவையெல்லாம் கொடுக்கின்ற ஒரு சிறப்பு, ஒரு ஆனந்தமாக, குதூகலமாக இந்த தேர் திருவிழா என்றாலே சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒரு சந்தோஷமாக இறைவனை தேரிலே ஏற்றி அந்த வடம் பிடித்து இழுத்து வருவார்கள். அவ்வாறு சிறப்பான இந்த ரதோற்சவம் 3 தேர்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு, 5 தேர்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு, ஒரு தேர் உற்சவம் நடைபெறுகின்றதும் உண்டு. அவ்வாறான உற்சவங்களிலே நாமும் கலந்து சிதறு தேங்காய் அடிக்கின்ற ஒரு வழக்கம் இந்த தேர் உற்சவங்களிலே ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. இந்த திரிபுர சம்ஹாரம் செய்வதற்கு இறைவன் சென்ற பொழுது தேரினுடைய அச்சை உடைத்தார் விநாயகப் பெருமான் என்று திருப்புகளிலே அழகாக அருணகிரிநாதர் சொல்லுவார். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அப்பொழுது விநாயகருடைய வேலை என்று சொல்லி சிவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட நாளிகேரம் என்ற தேங்காயை கொண்டு கொடுத்து நாரதர் கொடுக்க, தவறு செய்தது யாராக இருந்தாலும் அவருடைய தலையின் முன்னே சிதற உடை என்று சொல்ல, அங்கே 3 கண்களோடு கூடிய தேங்காயை சிதற உடைக்க ரதம் புறப்பட்டது. அந்த வகையிலே தான் ஆலயங்களிலே தேர் திருவிழாவிலே மலை போல தேங்காய் குவித்து வைத்து சிதற அடிக்கின்ற ஒரு சிறப்பும் பன்று தொற்றிருந்து வருகின்றது. இந்த சிறப்புகளை நாம் அறிந்து இறையருளை பெற்ற மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிலக்கினிய கால வணக்கம். இன்றைய நாள் 21/6/2026.
மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமானதாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகளும் சிறப்புகளும் அமையும். கடபராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுனராசி மிருகத்திடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவர்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகளும் அனுகூலங்களும் உண்டு. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயிலியம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிக்கல்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமம் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும். பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரியத்தடைகள் இருக்கும். பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றி நாளாக அமையும். பணவரவு இருக்கும், மனமகிழ்வு இருக்கும், உறவினர் மூலம் நன்மைகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும். பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிரமங்களை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும், மந்தனைகள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும். நிதானம் தேவை. நன்றி. இன்றைய சிந்தனை. ஆலயங்கள் நமக்கு பொக்கிஷங்களாக அமைகின்றன. ஆலயங்களில் நடைபெறுகின்ற கிரிகைகளும் அதனுடைய வழிபாட்டு தன்மைகளும் ஆலயங்களில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் ஆகமங்களின் மூலமாக தெளிவாக எடுத்து எம்பப்படுகின்றன. ஒவ்வொரு நடைமுறைகள் ஆலயங்களிலே உண்டு. ஒவ்வொரு ஆலயங்களிலே ஒவ்வொரு நடைமுறைகள் உண்டு. இந்த நடைமுறைகள் தேசாந்திரம் அந்தந்த ஆலயங்களிலே அந்த காலத்திலிருந்து செய்கின்ற வளமை என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் சரியான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயம் செய்வது சரியா தவறா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல விடயங்கள் ஆகமங்களிலே இருக்கிறதாண்டுடனே கேட்பார்கள், ஆதாரத்தோடு காட்டச் சொல்லுவார்கள். இந்த ஆகமத்தை நன்கு ஆராய்ந்து அந்த சிவாச்சாரியர் அந்த ஆகமங்களை தந்தவர்கள் எல்லாம் எங்கே எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த விடயங்களை ஒரு குருவாக ஒரு சிவாச்சாரியராக அவர் கற்றுணர்ந்து வருகின்ற பொழுது அவருக்கு அது நன்கு புரிய வேண்டும். இந்த இடத்திலே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று. ஒரு இறைவனுடைய தன்மைகளை முழுமையாக தனக்குள்ளே வர வைத்து அந்த இறைவனை கும்பத்தில் ஆவாகனம் பண்ணுவதும் பிம்பத்தில் ஆவாகனம் பண்ணுவதும் ஒரு சிவாச்சாரியருடைய தார்மீக பொறுப்பாக அமைகின்றது. அவர் அந்த சிவாச்சாரியராக இருக்கின்றதற்கு அவருக்குரிய அந்த ஆத்ம பலம், அவருடைய சிவபூஜை, அவருடைய ஜெபம், அவருடைய தவம் மிக முக்கியமானதாகின்றது. பொதுவாகவே அவர்கள் எல்லோருமே தங்களுடைய ஆத்ம வழிபாட்டின் மூலமாகத்தான் தங்களை பலப்படுத்திக் கொள்வார்கள். அந்த ஆத்ம வழிபாடு சரியாக இருந்தால்தான் அந்த பரார்த்த வழிபாட்டிலே அவர்கள் செய்கின்ற அந்த பூஜைகளுக்குரிய பலன் மற்றவர்களை போய் சேரும். வெறும் பெயருக்காக சிவாச்சாரியார் என்று சொல்லி கொண்டிருந்தால் அந்த ஆன்ம பலத்தை பெற முடியாது. அந்த ஆன்ம பலம் என்பது அவருடைய சிவபூஜை, அவருடைய அந்த அறிவு, அவருடைய செயல்பாடு, இவற்றின் மூலமாகத்தான் அது பரவி விரிந்து எல்லோரையும் சேருகின்றது.
சில விடயங்களை நாங்கள் பார்த்தால், ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே புனருத்தாரணம் செய்வார்கள். பாலாலயம் செய்து வைத்து ஆலயத்தை புனருத்தாரணம் செய்வார்கள். இந்த பாலாலயத்திலே கொண்டு வந்து இறைவனை வைத்துவிட்டு அந்த பாலாலயத்துக்குள்ளேயும் சில இடங்களிலே ஹோமங்கள் வளர்த்து கும்பங்கள் வைத்து பூசை செய்வார்கள். இதை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், இது காலங்காலமாக எங்களுடைய ஆலயங்களிலே நடைபெறுகின்ற ஒரு வளமை என்று முடித்து விடுவார்கள். சிவாச்சாரியரும் அதை தலையாசித்து விட்டு சென்று விடுவார். இதை ஒரு அறிஞராக சிந்தித்தால், நாங்கள் ஒரு ஆலயத்திலே இறைவனுக்கு பூரணமான இறைவனுடைய திருவருள் தருகின்ற இடமாக ஆலயம் அமைகின்றது. அந்த இறைவனுடைய சக்திகள் எல்லாம் சற்று ஒடுக்கப்பட்ட நிலையிலே பாலாலயத்திலே கொண்டு வந்து வைக்கின்றோம். அங்கே யந்திரம் இருக்காது, தூளலிங்கமான தூவி இருக்காது. அப்படிப்பட்ட இடத்திலே அங்கே இறைவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சிவாச்சாரியர் சிந்தித்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வது உகந்ததாக இருக்கும். நாங்கள் பாலாலயத்திலே ஒரு இறைவனை கொண்டு வைத்தால் கூடிய சீக்கிரம் அவர் மகா கும்பாசனம் நடைபெற்று பூரணமான ஆலயத்திலே அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் அபாவம். அப்படி செய்கின்ற பொழுது அதனுடைய தன்மைகள், அதனுடைய விபாகங்கள் மிக உன்னதமாக இருக்கும். இது ஒரு நடைமுறையாக நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஒரு பாலாலயம் செய்தால் அந்த பாலாலயத்திலே இறைவனுக்குரிய பூஜைகள் அகண்ட பூஜைகளாக இல்லாமல் மிக ஒடுங்கிய பூஜைகளாக இருக்க வேண்டும். இறைவனுடைய ஹோமங்கள், நியாசங்கள், பீச்சாரங்கள் சற்று குறைவாக அங்கே சொல்லப்பட வேண்டும். அவற்றின் மூலமாக இறைவன் கூடிய சீக்கிரம் தன்னுடைய மூலாலயத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பாலாலயத்திலே ஒரு இறைவனை பூரணத்துவமாக அமர்த்தக்கூடிய இடமாக பாலாலயம் அமைவதில்லை என்கின்ற சிந்தனையை நாங்கள் கொண்டோமானால் இப்படியான நிகழ்வுகளை தெளிவுபடுத்தி அவர்கள் உண்மையிலே பல ஆலயங்களிலே அவர்கள் அந்த அறியாமையினாலே காலங்காலமாக செய்த விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதிலே எமது சமயத்திலே ஒரு முன்னுதாரணமாக வைத்துக்கொள்வார்கள். அது பழையவர்கள் சொல்லி புதியவர்களும் அறிய வைத்துக்கொள்வார்கள். பல ஆலயங்களிலே உற்சவ முறைகளிலேயும் சரி, நடைமுறைகளிலும் சரி பல விடயங்கள் தவறாக இருக்கும். ஆனால் அவர்கள் சொல்வார்கள், இங்கே இதுதான் நடைமுறை, அதற்கு மாற்று கருத்து யாரும் சொல்வதில்லை. இதனுடைய உள்ளார்த்தமான அர்த்தங்களை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய வல்லமை வேண்டும். அதற்குரிய விளக்கங்களை சரியாக கொடுக்க வேண்டும். நாங்கள் எல்லோருமே அதை சரியாக செய்வதால் தான் அதனுடைய பலங்களை அனுபவிக்க முடியும். அது இங்கே நடைமுறை என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு போவது ஏற்புடையான கருத்தாக இருக்காது. எனவே இதுகளை உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மைகள் ஆலயத்தை பரிபாலனம் செய்கின்றவர்களுக்கும் சமய அறிவு வேண்டும். அதை நடாத்துகின்ற சிவாச்சாரியாரும் அதை உணர்ந்து அதை அறிவுறுத்தி செயல்படுகின்ற தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். இவை எல்லோருக்குமே நன்மை தரும், அந்த கிராமத்துக்கு நன்மை தரும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இக்குறளினுடைய பொருளாக நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமை ஆகிய பெருமை உடையது இவ்வுலகம். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இக்குறளினுடைய பொருளாக நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமை ஆகிய பெருமையுடையது இவ்வுலகு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.